ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே மீண்டுமாக இந்த காலை வேளையிலே கிராஸ் டிவி தொலைக்காட்சி நிகழ்ச்சிகளை பார்த்து கொண்டிருக்கிற என் அன்பு சகோதர சகோதரிகளே, தேவ பிரசன்னத்திலிருந்து உங்களுக்கு என் அன்பின் வாழ்த்துக்களை கொண்டு வருகிறேன். இந்த தீர்க்க தரிசன சத்தம் நிகழ்ச்சியின் மூலமாக உங்களோடு கூட கர்த்தருடைய வார்த்தையை பகிர்ந்து கொள்வது எனக்கு மிகுந்த சந்தோஷம். இந்த காலை வேளையிலும் உங்களோடு கூட பகிர்ந்து கொள்ளும்படியாக இந்த தீர்க்க தரிசன சத்தம் நிகழ்ச்சியின் மூலமாக உங்களோடு கூட பகிர்ந்து கொள்ளும்படியாக கர்த்தருடைய ஆவியானவர் எனக்கு கொடுத்த வார்த்தை யாத்ராகமத்தின் புத்தகம் 33ஆம் அதிகாரம் 19வது வசனம். அதற்கு கர்த்தர், என்னுடைய தயையை எல்லாம் நான் உனக்கு முன்னதாக கடந்து போக பண்ணி கர்த்தருடைய நாமத்தை உனக்கு முன்பாக கூறுவேன். ஆண்டவராகிய கர்த்தர் மோசேக்கு ஒரு காரியத்தை சொல்லுகிறார். என்னுடைய தயவை எல்லாம் உனக்கு முன்னதாக நான் கடந்து போக பண்ண போகிறேன் அப்பா. என் நாமத்தை உனக்கு முன்னதாக நான் கூறுகிறேன். I will make all my goodness pass before you. I will make all my goodness pass before you. என்னுடைய தயவு எல்லாம் உனக்கு முன்னதாக நான் கடந்து போக பண்ணுவேன். பழைய ஏற்பாட்டிலே இஸ்ரவேல் மக்கள் மோசே ஆரோனுடைய தலைமையிலே எகிப்திலிருந்து விடுதலை பெற்று அவர்கள் பாலும் தேனும் ஓடும் கானான் தேசத்திற்கு ஆண்டவர் மோசே ஆரோன் இவர்களுடைய தலைமையின் கீழ் நடத்தி கொண்டிரு அந்த காலத்திலே ஒரு தவறை செய்கிறார்கள். அது மிகவும் பெரிய தவறு. எங்களுக்கு முன் செல்லும் தெய்வங்களை உண்டாக்கி மோசேயை கர்த்தர் சீனாய் மலையிலிருந்து அவனோடு கூட பேசி கொண்டிருக்கிறார். 2 கற்பலகைகளிலே 10 கட்டளைகளை அவனுக்கு கொடுத்து கொண்டிருக்கிறார். ஆசரிப்பு கூடாரம் செய்யப்படுகிற விதத்தையும் அந்த ஆசாரிப்பு கூடாரத்திலே ஊழியம் செய்யக்கூடிய அந்த ஆசாரியனுக்கு, பிரதான ஆசாரியனாக நிற்க வேண்டிய ஆரோனுக்கு உடுத்த வேண்டிய உடைகள், அலங்கரிக்க வேண்டிய காரியங்கள் எல்லாவற்றையும் அங்கே மோசேக்கு ஆண்டவர் சீனாய் மலையிலே கொடுத்து கொண்டிருக்கிற காலத்திலே இவர்கள் கீழ் இருக்கக்கூடிய இஸ்ரவேல் கோத்திரத்தின் மக்கள் மோசேக்கு என்ன ஆகிவிட்டதோ தெரியவில்லை என்று சொல்லி பொற்கண்டு குட்டியை செய்து அதை வணங்கி ஆராதிக்கிற காலகட்டத்திலே தேவனுடைய வாதை கோபாக்கினை ஜனங்கள் மேல் வருகிறது. அந்த நாட்களிலே மோசே கீழே மலையிலிருந்து இறங்கி வருகிறான், கற்பலகைகளை உடைக்கிறான், பல காரியங்கள் அங்கே நடைபெறுகிறது. இவைகளெல்லாம் அமர்ந்ததற்கு பிறகு அவன் ஆண்டவரிடத்திலே, நான் ஜனங்களை பிரயாணப்படுத்த வேண்டும், ஜனங்களை நான் மீண்டும் வழிநடத்த வேண்டும், ஆனால் நீர் என்னோடு கூட வர வேண்டும். உம்முடைய கண்களில் எனக்கு கிருபை கிடைத்தது என்றால் நீர் என்னோடு கூட வர வேண்டும். அந்த யாத்ராகமத்தின் புத்தகம் 33ஆம் அதிகாரத்திலே 16வது வசனத்திலே, எனக்கும் உமது ஜனங்களுக்கும் உம்முடைய கண்களிலே கிருபை கிடைத்தது எதினால் அறியப்படும், நீர் எங்களோடு கூட வருவதினால் அல்லவா? இப்படியே பூமியின் மேலுள்ள ஜனங்கள் எல்லாரிலும் நானும் உம்முடைய ஜனங்களும் விசேஷித்தவர்கள் என்று விளங்கும். ஆண்டவரே, நீர் எங்களோடு கூட வாரும். நாங்கள் தவறு செய்தது உண்மைதான், சிக்ஷை வாதையை நாங்கள் அனுபவித்தது உண்மைதான், ஆனால் உருக்கமாய் இறங்குகிற தேவன், மன்னிக்கிற தேவன், நீர் எங்களோடு கூட வர வேண்டும், எங்களை விசேஷித்தவர்களாக்க வேண்டும் என்று சொன்ன பொழுது ஆண்டவர் மனதுருகுகிறார். என் சமூகம் உனக்கு முன்னதாக செல்லும், என் கண்களில் உனக்கு கிருபை கிடைத்தது. I will make all my goodness pass before you. மட்டுமல்ல, என்னுடைய தயவு எல்லாவற்றையும் நான் உனக்கு முன்னதாக கடந்து போக பண்ணுவேன். எனக்கு அருமையானவர்களே, இந்த காலை வேளையிலும் 2வது மாதத்தை நான் முடிக்கப் போகிறேனே. ஆண்டவருடைய தயவு என் குடும்பத்தின் மேல், என் பிள்ளைகள் மேல், என் ஊழியத்தின் மேல், என் கைகளின் பிரயாசத்தின் மேல் தேவனுடைய தயவு உண்டாகாதா என்று சொல்லி ஏதோ ஒரு ஏக்கத்தோடு ஆண்டவருடைய தயவுக்காக இன்னைக்கு நீங்கள் ஏங்கிக் கொண்டிருக்கலாம். உங்களை பார்த்து தான் இந்த காலை வேளையிலே கர்த்தர் சொல்லுகிறார், தேவ தயவு,
I will make all my goodness pass before you. என்னுடைய தயவு எல்லாவற்றையும் நான் இந்த நாளிலே உனக்கு முன்னதாக கடந்து போக பண்ணுகிறேன். கொஞ்ச நஞ்சம் இல்லை, என்னுடைய தயவு எல்லாவற்றையும் உனக்கு முன்னதாக நான் கடந்து போக பண்ணுகிறேன். அருமையானவர்களே, இன்னைக்கு உலகத்திலே மனிதர்களிடத்திலே, சொந்த பந்தங்களிடத்திலே, அறிமுகமானவரிடத்திலே ஏதாகிலும் தயவு கிடைத்து இன்னைக்கு நீங்க ஏமாந்து போயிருக்கலாம். ஆதியாகமத்தின் புத்தகம் 40ஆம் அதிகாரம் 14வது வசனத்திலே யோசேப்பு என்கிற வாலிபன், ஆண்டவருக்கு பிரியமாக வாழ்ந்த மகன், செய்யாத குற்றத்திற்காக அவன் எகிப்து தேசத்திலே தண்டனை அனுபவித்துக் கொண்டிருந்த காலத்திலே அவனோடு கூட 2 பேர் சிறைப்பட்டிருக்கிறார்கள். பார்வோனுடைய அரண்மனையிலே வேலை செய்தவர்கள் எகிப்து தேசத்திலே. சுயம்பாகிகளின் தலைவன், பானபாத்திரக்காரனுடைய தலைவன். இவர்கள் ஒரு நாள் துக்கமுகமாய் இருக்கும் பொழுது யோசேப்பு அந்த ஜெயிலிலே விசாரிக்கிறான், என் உங்கள் முகம் துக்கமாய் இருக்கிறது என்று சொல்லி. 2 பேரும் 2 கனவுகளை கண்டோம், அது என்னவாய் முடியும் என்று அவனிடத்திலே அந்த சொப்பனத்திற்கு விளக்கத்தை கேட்கும் பொழுது, ஒருவனுக்கு வாழ்வடைந்திருப்பான், மற்றொருவனுக்கோ ராஜாவினுடைய தண்டனை கிடைக்கும், அவன் தூக்கிலே போடப்படுவான். ஆனால் இந்த பானபாத்திரக்காரனை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது, நீ உன்னுடைய சொப்பனத்தின்படியே இன்னும் 3 நாட்களுக்குள்ளே தேவன் உன்னுடைய தலையை நிமிர பண்ணுவார், உயர்த்துவார். நீ பானபாத்திரக்காரனாக மீண்டும் ராஜாவினுடைய பந்தியிலே அவருக்கு நீ பானபாத்திரக்காரனாய் இருப்பாய் என்கிற மேன்மையை சொல்லுகிறான். அப்பொழுது இந்த 40ஆம் அதிகாரம் 14வது வசனத்திலே யோசேப்பு அவனிடத்திலே ஒரு காரியத்தை விளங்க பண்ணுகிறான், சொல்லுகிறான். நீ வாழ்வடைந்திருக்கும் பொழுது என்னை நினைத்து என் மேல் தயவு வைத்து என் காரியத்தை பார்வோனுக்கு அறிவித்து இந்த இடத்திலிருந்து என்னை எப்படியாவது விடுதலையாக்க முயற்சி பண்ணு. 3ஆம் நாளிலே நீ வாழ்வடைந்திருப்பாய். ராஜாவின் சமூகத்திலே நீ மீண்டுமாக உன்னுடைய பழைய மேன்மையிலே நீ வருவாய் என்று நான் உனக்கு தேவனுடைய ஆவியினால் உனக்கு இந்த தரிசனம் சொப்பனத்திற்கு நான் அர்த்தம் சொல்லி இருக்கிறேன். ஆகவே உனக்கு ஒரு வாழ்வு உண்டாகும். ஆனால் நீ வாழ்வடைந்திருக்கும் பொழுது, பார்வோனின் ராஜாவின் பக்கத்தில் நீ இருக்கும் பொழுது நீ என்னை நினைக்க வேண்டும், எனக்கு ஒரு தயவு செய்ய வேண்டும். நான் இந்த இடத்துல இந்த ஜெயிலில் வருவதற்கு எந்த விதமான குற்றமும் செய்யவில்லை. பொய் தண்டனை, பொய் குற்றச்சாட்டு, தவறான தண்டனை. ஆகவே இந்த இடத்திலிருந்து என்னை எப்படியாவது விடுதலை ஆக்குவதற்கு நீ முயற்சி செய்ய வேண்டும். நடந்தது என்ன? ஆதியாகமம் 40:28 சொல்லுகிறது, அந்த பானபாத்திரக்காரன் யோசேப்பை மறந்து விடுகிறான். சில வேளைகளிலே மனிதர்களிடத்திலே தயவை நாங்கள் எதிர்பார்க்கலாம், சொந்த பந்தங்களிடத்திலே, அறிமுகமானவரிடத்திலே. ஆனால் அவர்கள் மறந்து போய்விட்டார்கள் அல்லது மறுத்து விட்டார்கள். இந்த காலை வேளையிலே மறந்து போனவர்களால் அல்லது மறுத்து விட்டவர்களால் உங்களுடைய தயவு கிடைக்க வேண்டிய தயவு கிடைக்காமல் நீங்கள் ஏமாற்றம் அடைந்த நிலைமையில் இருக்கலாம். உங்களோடு கூட தான் கர்த்தர் பேசுகிறார், என் மகனே மகளே, என்னுடைய தயவெல்லாம் நான் உனக்கு முன்னதாக நான் கடந்து போக பண்ணுவேன். காரணம் என்ன? 145ஆம் சங்கீதம் 9வது வசனத்திலே நம்முடைய ஆண்டவரை குறித்து வேதம் சொல்லுகிறது, கர்த்தர் எல்லார் மேலும் தயவுள்ளவர். ஆண்டவர் எல்லா மக்கள் மேலும் தயவுள்ளவராம். அருமையானவர்களே, ஆதியாகமத்தின் புத்தகம் 24ஆம் அதிகாரம் 12வது வசனத்திலே எலியேசர் என்கிற மனிதன், அவனிடத்திலே அவன் எஜமானாகிய ஆபிரகாம் ஒரு காரியத்தை முடித்துவிட்டு வரும்படியாக சொல்லுகிறான். தன்னுடைய குமாரனாகிய ஈசாக்குக்கு தூர தேசத்தில் இருக்கிற தன்னுடைய இனம், தன்னுடைய சொந்த பந்தங்களிடத்திலே சென்று அவனுக்கு ஏற்ற ஒரு மணமகளை தெரிந்தெடுத்து கொண்டு வர வேண்டும். ஆனால் அந்த இடத்திற்கு வரும் பொழுது, அந்த ஊருக்கு வரும் பொழுது, மணமகள் இருக்கிற அந்த ஊருக்கு வரும்போது பக்கத்தில் இருக்கிற ஒரு கிணறு, ஒரு துறவண்டையிலே தன் ஒட்டகங்களை அவன் மடக்கிவிட்டு அவன் ஜெபம் பண்ணுகிறான். என்ன ஜெபம் பண்ணுகிறான்? ஆண்டவரே, ஆண்டவரே, நீர் என்னுடைய எஜமானாகிய ஆபிரகாமுக்கு, என்னுடைய எஜமானாகிய ஆபிரகாமுக்கு இன்றைக்கு ஒரு தயவை செய்தருளும் ஆண்டவரே. ஆதியாகமத்தின் புத்தகம் பழைய ஏற்பாட்டில் மாத்திரமல்ல, புதிய ஏற்பாட்டிலே 100க்கு அதிபதி என்கிற ஒரு மனிதனை குறித்து பார்க்க முடியும்.
லூக்காவின் சுவிசேஷம் 7ஆம் அதிகாரத்திலே அவனுடைய வேலைக்காரன் மிகவும் வியாதிப்பட்டு மரணத்திற்கு ஏதுவான நிலைமையில் இருக்கிறான். அப்பொழுது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை கேள்விப்பட்டு அவருடைய அற்புதங்களையும் மனதுருக்கங்களையும் கேள்விப்பட்டு, எப்படியாவது இயேசு கிறிஸ்து என்னுடைய வேலைக்காரனிடத்தில் வந்து அவர் கைகளை வைத்து ஜெபித்தால் ஒரு அற்புதம் நடக்கும் என்று சொல்லி அந்த நாளிலே யூத தேசத்தில் இருக்கிற மூப்பர்களை அழைத்து, எப்படியாவது எனக்கு இந்த தயவை அவர் விளங்க பண்ண வேண்டும், என் வேலைக்காரனை வந்து அவர் சுகப்படுத்த வேண்டும். அவர் ஒரு வார்த்தை சொன்னால் போதும், உடனே மூப்பர்கள் எல்லாரும் செல்கிறார்கள். லூக்கா 7ஆம் அதிகாரம் 4வது வசனத்திலே, ஆண்டவரே, இயேசுவின் இடத்தில் அந்த மூப்பர்கள் வருகிறார்கள் அந்த 100க்கு அதிபதியினுடைய வேலைக்காரனுக்காக. ஆண்டவரே, இவன் நம்முடைய ஜனத்தை நேசிக்கிறான், நமக்கென்று கர்த்தரை ஆராதிப்பதற்கு ஜெபிப்பதற்கு ஒரு ஜெப ஆலயத்தை கட்டியிருக்கிறான். ஆகவே நீர் இந்த தயவு செய்வதற்கு இவன் பாத்திரவானாயிருக்கிறான். நீர் வந்து இந்த வேலைக்காரனை சுகப்படுத்துங்க, காரணம் இந்த தயவு செய்வதற்கு அவன் பாத்திரவானாயிருக்கிறான் என்று ஆண்டவரிடத்திலே கருத்தாய் வேண்டிக் கொண்டார்களாம். அவர் எல்லார் மேலும் தயவுள்ளவர். 100க்கு அதிபதியினுடைய வேலைக்காரனாயிருக்கலாம், அல்லது ஆபிரகாமின் குடும்பத்தில் வரவேண்டிய ஒரு நன்மையாயிருக்கலாம். எலியேசர் ஜெபித்தான், என் எஜமானாகி ஆபிரகாமுக்கு ஒரு தயவை இன்னைக்கு விளங்க பண்ணுங்க ஆண்டவரே. இயேசு கிறிஸ்துவின் இடத்துல வந்து யூதரின் மூப்பர்கள் கருத்தாய் வேண்டிக் கொண்டாங்க, இந்த வேலைக்காரனுக்கு சுகம் கொடுக்க முடியும் உங்களால, நீங்க வரணும், காரணம் நீங்க இந்த தயவு செய்வதற்கு அவன் பாத்திரவானா இருக்கிறான். அருமையானவர்களே, நம்முடைய ஆண்டவர் அப்படிப்பட்டவர் தான். ஆகவே தான் 3 விதவைகளுடைய கண்ணீரோடு ரூத்தின் புத்தகம் பழைய ஏற்பாட்டிலே ஆரம்பிக்கிறது. ரூத்தின் புத்தகம் 2ஆம் அதிகாரம் 20வது வசனத்திலே மாமியாராகிய நகோமி தன் மருமகளாகிய ரூத்தை பார்த்து ஒரு வார்த்தை சொல்லுகிறார். உயிரோடு இருக்கிறவர்களுக்கும் மரித்தவர்களுக்கும் தயவு செய்கிற ஒரு ஆண்டவர் உண்டு. உயிரோடு இருக்கிறவர்களுக்கும் மரித்தவர்களுக்கும் தயவு செய்கிற ஒரு ஆண்டவர் உண்டு. எல்லார் மேலும் தயவுள்ளவர் நம்முடைய ஆண்டவர். உபாகமத்தின் புத்தகம் 7ஆம் அதிகாரம் 9வது வசனம் சொல்லுகிறது, அவர் 1000 தலைமுறை மட்டும் உடன்படிக்கையையும் தயவையும் காக்கிற உண்மையுள்ள தேவன். அம்மா, ஐயா, எனக்கு அருமையானவர்களே, இந்த காலை வேளையிலே ஆண்டவருடைய தயவு என் குடும்பத்திலே, தேவனுடைய தயவு இரக்கம் என் பிள்ளைகளுக்கு எவ்வளவு நாள் காத்திருப்பது, தேவனிடத்திலிருந்து ஒரு தயவு ஆசீர்வாதம் இரக்கம் கிடைக்காதா என்று சொல்லி ஏதோ ஒரு தேவையோடு இந்த காலை வேளையிலே நீங்கள் இருக்கிறீர்கள் அல்லவா? உங்களை பார்த்துதான் அன்றைக்கு மோசேக்கு சொன்னது போல், என்னுடைய தயவை எல்லாம் உனக்கு முன்னதாக நான் கடந்து போக பண்ணுவேன், என்னுடைய தயவு எல்லாம் உனக்கு முன்னதாக கடந்து போக பண்ணுவேன். I will make all my goodness pass before you. அவர் எல்லார் மேலும் தயவுள்ளவர். அருமையானவர்களே, உயிரோடு இருக்கிறவர்களுக்கும் மரித்தவர்களுக்கும் தயவு செய்கிறவர் நம்முடைய ஆண்டவர். எனக்கு அருமையானவர்களே, இன்னைக்கு அவர் பாராட்டுகிற அந்த தயவு எப்படிப்பட்டதாம்? அது 1000 தலைமுறை மட்டும் அந்த உடன்படிக்கையையும் தயவையும் காக்கிற அவர் உண்மையுள்ள தேவன். இந்த காலை வேளையிலும் உங்களை பார்த்து சொல்லுகிறார், நான் உண்மையுள்ள தேவன், நான் உண்மையுள்ள தேவன். உனக்கு ஒரு தயவை நான் விளங்க பண்ண மாட்டேனா? நெடுங்காலமாய் காத்திருத்தல் உங்கள் இருதயத்தை இழைக்க பண்ணுகிறதோ, விரும்பினதை ஜீவ விருட்சத்தை போல் தருகிற தேவன். மனிதனுடைய இருதயத்தில் இருக்கிற கவலை அந்த இருதயத்தை ஒடுக்கலாம். அவரிடத்திலிருந்து புறப்படுகிற நல்வார்த்தை உங்களை கலிகூற பண்ணும், மகிழ்ச்சியாக்கும், மனம் குளிர பண்ணும். என்ன வார்த்தை? என்னுடைய தயவு எல்லாவற்றையும் உனக்கு முன்னதாக நான் கடந்து போக பண்ணுகிறேன். தயவுள்ளவனுக்கு அவர் தயவுள்ளவர். எனக்கு அருமையானவர்களே, இனிவரும் நாட்களில் உங்கள் வாழ்க்கையில் அவர் பாராட்ட போகும், அவர் காண்பிக்க போகும் அந்த தயவு எப்படிப்பட்டது? 3 காரியங்களை உங்களோடு கூட இந்த தீர்க்க தரிசன சத்தம் நிகழ்ச்சியின் மூலமாக நான் பகிர்ந்து கொள்ளுகிறேன். அப்போஸ்தலனாகிய பரிசுத்த பவுல் ரோம திருச்சபைக்கு எழுதின நிருபம், அந்த நிருபத்திலே 2ஆம் அதிகாரம் 4வது வசனத்திலே, தேவ தயவு நீ குணப்படும்படி உன்னை ஏவுகிறது. ஆண்டவருடைய தயவு முதலாவது விளங்க பண்ணுகிறது எது? நாம் குணப்படும்படி.
பாவம் செய்கிற எவனும் பாவத்திற்கு அடிமையாயிருக்கிறான். விபச்சாரத்திலே கண்டுபிடிக்கப்பட்ட ஒரு மகளை எல்லாரும் கல்லெடுத்து அவளை அடித்து அவளை கொலை செய்யும்படியாக ஒரு கூட்டம் சிறுவர் முதல் பெரியவர்கள் வரை இருக்கும் பொழுதும் அவளுக்காக ஒரு கரம் மண்ணிலே இறங்கி எழுதினதையா, ஒரு கரம் ஒரு விரல் அவளுக்காக மண்ணிலே எழுதினது. அவளும் கல்வாரி அன்பை அறிந்து கொள்ளட்டும், அவளும் என்னுடைய அன்பை அறிந்து கொள்ளட்டும் என்று சொல்லி கல்லெறிந்து அவளை கொல்ல நினைத்த கூட்டம் தங்கள் கற்களை எல்லாம் கீழே போட்டுவிட்டு, மகளே, உன்னை நான் ஆக்கினைக்குள்ளாக தீர்ப்பது இல்லை, நரக அக்கினிக்கு உன்னை நான் விட முடியாது, இந்த துஷ்ட மனிதர்களும் உன்னை நியாய தீர்ப்பின்படி கொள்ள முடியாது, என்னுடைய தயவு நீ குணப்பட வேண்டும், இனி நீ பாவம் செய்யாதே, நான் உன்னை ஆக்கினை தீர்ப்பிட முடியாது, இந்த உலகத்திலே பரிசுத்தமாக வாழ வேண்டும். ஆண்டவர் கொல்கதா மேட்டிலே 33 வாலிப வயதின் இரத்தத்தை நமக்காக சிந்தினாரே, எதற்கு? நமக்காக சிலுவையிலே பாவமானார். அருமையானவர்களே, நம்முடைய மீறுதல்களின் நிமித்தம் அவர் காயப்பட்டார், நம்முடைய அக்கிரமங்களின் நிமித்தம் அவர் நொறுக்கப்பட்டார், நமக்கு சமாதானத்தை உண்டு பண்ணும் ஆக்கினை அவர் மேல் வந்தது, நம்மை வாழ வைக்கும்படியாக, எரிகிற அக்கினி கடலில் இருந்து நம்மை விடுதலையாக்கும்படியாக. 100க்கு அதிபதி என்கிற ஒரு மனிதனை அப்போஸ்தலர் 10ஆம் அதிகாரத்திலே பார்க்கலாம். தேவ தூதனே அவனை வந்து சந்திக்கிறான். அவன் ஜபித்துக் கொண்டு இருக்கும் பொழுது தேவதூதன் அவனுக்கு முன்னதாக தரிசனமாகிறான். கொர்நேலியுவே, உன்னுடைய ஜெபங்களும் உன்னுடைய காணிக்கை தான தர்மங்களும் தேவ சமூகத்தை வந்து எட்டினது. அதே நேரத்தில் பேதுருவுக்கு அங்கே அறிவிக்கப்படுகிறது, நீ கொர்நேலியு என்கிறவனுடைய வீட்டிற்கு போ, அவனும் அவன் வீட்டாரும் ரட்சிக்கப்பட வேண்டும், அவனும் அவனுடைய வீட்டாரும் ரட்சிக்கப்பட வேண்டும், கல்வாரி அன்பை அறிந்து கொள்ள வேண்டும், நித்திய ராஜ்யத்திற்கு பங்குடையவர்களாக நித்திய ஜீவனை பெற்றுக் கொள்ளுகிறவர்களாக மாற வேண்டும். தேவனுடைய தயவு. 3 முறை மறுதளித்தான் ஐயா, 3 முறை மறுதளித்தான் பேதுரு. சேவல் 3 முறை கூவினது, ஒரே ஒரு பார்வை அவனை பார்த்தார், மனம் கசந்தான். மனம் பதறி தேவனை சபிக்கவும் சத்தியம் பண்ண தொடங்கினவன் மனம் கசந்து அழுதான். அவருடைய ஒரு பார்வை. 30 வெள்ளிக்காசுக்கு தன்னை காட்டிக் கொடுக்க வந்தானே யூதாஸ், அவனை பார்த்து, சிநேகிதனே, முத்தத்தினாலா மனிதகுமாரனை காட்டிக் கொடுக்கிறாய்? கிருபை நிறைந்த வார்த்தை, தயவு நிறைந்த வார்த்தை தான் வந்தது. தேவாலயங்களை இடிக்கவும் சவுல் என்கிற பேரிலே மிக துன்மார்க்கமாக மத வைராக்கியம் கொண்டு சவுல் என்கிற போர்வையிலே மிக துணிகரமாக தன்னுடைய மதத்தின் மேல் வைராக்கியம் கொண்டு ஜெப ஆலயங்களை இடிக்கவும், கர்த்தருடைய பிள்ளைகள் ஆண்டவர் மேல் விசுவாசம் வைத்த பிள்ளைகளை துன்புறுத்தவும் தொடங்கினவனை முள்ளில் உதைப்பது உனக்கு கடினம். தேவனுடைய தயவு சவுலை சந்தித்தது, அவனை பவுலாய் மாற்றினது. இன்றைக்கு வரைக்கும் அவருடைய நிருபங்கள் நமக்கும் சபைக்கும் ஆசீர்வாதமாக இருக்கிறதே. எனக்கு அருமையானவர்களே, எபேசியர் 1:6 சொல்லுகிறது, தேவன் தம்முடைய தயவுள்ள சித்தத்தின்படியே நம்மை இயேசு கிறிஸ்துவின் மூலமாக தமக்கு சுவீகார புத்திரராகும்படி முன்குறித்தார். அந்த கல்வாரி அன்பு. அதனால தான் அருமையானவர்களே, யோவான் 17ஆம் அதிகாரத்திலே ஆண்டவர் அந்த மகா பிரதான ஆசாரியனாக சிலுவையில் அறையப்படுவதற்கு முன்னதாக, அவர் காட்டிக் கொடுக்கப்படுவதற்கு முன்னதாக அவர் ஜெபிக்கும் பொழுது சொன்னார், ஆண்டவரே, இந்த உலகத்திலிருந்து நீர் தெரிந்தெடுத்து தந்த என்னுடையவர்களுக்காக, கடலிலே முத்தை, சிறந்த முத்தை தேடி எடுப்பது போல் இந்த உலகத்திலிருந்து நீர் எனக்கு தெரிந்தெடுத்து தந்த என்னுடையவர்களுக்காக கிருபையினால் ரட்சிக்கப்பட்டோம். அவருடைய விலையேற பெற்ற கல்வாரி அன்பு நம்மையும் நம்முடைய குடும்பத்தையும் நித்திய ஜீவனுக்கு பங்குள்ளவர்களாக, இந்த உலகத்திலே கண்டதை காட்சி கொண்டதை கோல வெந்ததை தின்போ, விதி வந்தால் சாபம் என்று பாவத்தை தண்ணீரை போல பருகிக்கொண்டு வாழ்வது தேவனுடைய சித்தம் அல்ல. நாம் அவராய் அப்பா பிதா என்று கூப்பிட வைக்கிற ஒரு கிருபை அப்பா. தைரியமாய் அந்த கிருபாசன தண்டையில எனக்கு ஒரு தகப்பன் இருக்கிறார், என் தகப்பனிடத்துல அந்த தயவை நான் பெற வேண்டுமே.
அதற்கு காரணம் நான் அவருடைய பிள்ளையாக மாற வேண்டும். அந்த புத்திரனாகும்படி, மகனாக மகளாக ஆகும்படி அந்த தயவு நம்மை குணப்படும்படி ஏவுகிறதாம். இன்னைக்கு ஆண்டவரை தேடுகிறோமே, ஆண்டவரை ஆராதிக்கிறோமே, ஆண்டவரிடத்துல ஜெபிக்கிறோமே, இதெல்லாம் அவர் போட்ட தயவு. அவர் போட்ட தயவு. உன் பிள்ளைகளுடைய சீர்கேடுகளை நான் குணப்படுத்துவேன். ஆண்டவருடைய பாடுகளையும் மரணத்தையும் தியானிக்கிற இந்த தபசு நாட்கள், எந்த காலங்களிலே ஆண்டவரே உம்முடைய கல்வாரி அன்பு, நீர் சிலுவையில் சிந்தின இரத்தம் என் குடும்பத்தின் மேலே இறங்கி வரட்டும். என் பிள்ளைகளை பரிசுத்தப்படுத்தும், என் வாழ்க்கை துணையை பரிசுத்தப்படுத்தும். காரணம், எவனுடைய மீறுதல் மன்னிக்கப்பட்டதோ, எவனுடைய பாவம் மூடப்பட்டதோ அவன் பாக்கியவான். என்னுடைய தயவு எல்லாம் உனக்கு முன்னதாக கடந்து போக பண்ணுவேன் என்று சொல்லும் பொழுது, எனக்கு அருமையானவர்களே, நாம் இந்த உலகத்தில் பரிசுத்தமானவர்களாய் அவருடைய மகனாக மகளாக நான் வாழும்பேமே, அதுதான் பெரிய பாக்கியம். அந்த பாக்கியம் பெரிய பாக்கியம். இரண்டாவதாக, அவர் நமக்கு தரக்கூடிய என்னுடைய தயவை உனக்கு நான் விளங்க பண்ணுவேன் என்று சொல்லும் பொழுது, யோபுவின் புத்தகம் 10ஆம் அதிகாரம் 12வது வசனத்திலே, நீர் எனக்கு ஜீவனை தந்ததும் அல்லாமல் தயவையும் பாராட்டினீர், உம்முடைய மிகுந்த பராமரிப்பினால் என்னுடைய ஆவியை காப்பாற்றினீர். பாதுகாப்பு என்கிற ஒரு தயவு. லாபான் என்கிற ஒரு மனிதன், அருமையானவர்களே, யாக்கோபை மிகுந்த உக்கிரத்தோடு அவனை பின்தொடர்கிறான். அவனுக்கு தீங்கு செய்யும்படி ஆண்டவர் அவனுக்காக இரவிலே லாபான் என்கிறவனுடைய மாமனுக்கு தரிசனமாகிறார். என் தாசனாகிய யாக்கோபுடு நன்மையன்றி தீமை செய்யாதே, எச்சரிக்கையாயிரு என்று சொல்லி இரவிலே அவனை சொப்பனத்தின் மூலமாக ஆண்டவர் எச்சரிக்கிறார். நம்முடைய ஜீவனை காப்பதிலே நம்மை அக்கறை உள்ள ஒரு தேவன். அருமையானவர்களே, அதுதான் அவர் பாராட்டுகிற தயவு. அப்போஸ்தலர் 27ஆம் அதிகாரம் 24வது வசனத்திலே, கப்பல் பயணத்திலே 276 பேரோடு கைதியாக ராயனுக்கு முன்னதாக நிற்க வேண்டும். கைதியாக பவுல் அப்போஸ்தலன், அவனோடு கூட 276 பேர். கர்த்தருடைய தூதன் அவனுக்கு முன்னதாக இரவிலே தரிசனமாகிறார். பவுலே, பயப்படாதே. என்ன சொல்லுகிறார்? இதோ உன்னோடு கூட யாத்திரை பண்ணுகிற யாவரையும் தேவன் உனக்கு தயவு பண்ணுகிறார். இந்த கப்பல் பயணத்திலே சில அசம்பாவிதங்கள் வரலாம், ஆனால் உன்னுடைய ஜீவன், உன்னோடு கூட பயணம் செய்கிற யாவருடைய ஜீவனும் கர்த்தருடைய பார்வையிலே அருமை. அவர் நமக்கு பாராட்டின தயவு என்ன? இந்த 2024 என்கிற இந்த யாத்திரையில் அருமையானவர்களே, அவர் நமக்கு ஜீவனை தருவார். தீங்கு நம்மை துக்கப்படுத்தாதபடி அதற்கு விலைக்கு பாதுகாப்பார். மரண இருளின் பள்ளத்தாக்கில் நடந்தாலும் பொல்லாப்புக்கு பயப்படாதீங்க. காரணம், ஆண்டவரே உம்முடைய தயவு எல்லாவற்றையும் நீர் எனக்கு முன்னதாக கடந்து போக பண்ணுவேன். பிள்ளைகள் வெளி இடங்களில் இருக்கலாம், வெளி தேசங்களில் இருக்கலாம். குடும்பத்தில் இருக்கிற பிள்ளைகள் வெளி இடங்களிலே, வெளி மாவட்டங்கள், பட்டணங்களிலே, அவர்கள் கடலிலோ கப்பலிலோ வெளி தேசங்களிலோ அவர்கள் பணிபுரியலாம். ஆனால் இந்த 2024 என்கிற யாத்திரையிலே தேவன் கூட இருந்து பாதுகாப்பார். ஆகவே தான் சொல்லுகிறார், இந்த யாத்திரையிலே உன்னோடு கூட பயணம் பண்ணுகிற யாவரையும் தேவன் உனக்கு தயவு பண்ணுகிறார். எந்த தீங்கும் அவர்களை, எந்த உயிர் சேதமும் அவர்களை அணுக முடியாது. யோபு 10:12 அதைத்தான் சொல்லுகிறது. நீர் எனக்கு ஜீவனை தந்ததும் அல்லாமல் தயவையும் பாராட்டுகிறேன். ஏதோ ஒரு வியாதி, பலவீனம், ஏதோ ஒரு பிரச்சனை, பயத்தோடு கூட இருக்கிறீங்களா? இந்த வருடத்தை நான் முடிச்சிருவேனா? ஏதோ ஒரு மரண பயம், ஏதோ ஒரு திகில், என் சரீரத்திற்கு என்ன ஆகுமோ? ஜீவ காலமெல்லாம் மரண பயத்தோடு இருக்கிற நம் ஒவ்வொருவருக்காக அவர் சிலுவையிலே மரணத்தை உத்தரித்தார். ஜீவ காலமெல்லாம் மரண பயத்தோடு இருக்கிற நம் ஒவ்வொருவருக்காக அவர் சிலுவையிலே மரணத்தை உத்தரித்தார். நீதியினால் சிறப்பட்டிருப்பீர்கள், திகிலுக்கு தூரமாவீர்கள், பயம் இல்லாதிருப்பீர்கள், கொடுமைக்கு தூரமாவீர்கள், அது உங்களை மேற்கொள்வதும் இல்லை, உங்களை அணுகுவதும் இல்லை என்று ஏசாயா தீர்க்கன் சொன்னது போல இன்றைக்கு கர்த்தர் உங்களை பார்த்து சொல்லுகிறார், மகனே மகளை பயப்படாதே, என்னுடைய தயவு உன்னை காப்பாற்றும், உனக்கு உண்டான எல்லாவற்றையும் காப்பாற்றும்.
யோபுவையும் அவனுக்கு உண்டான எல்லாவற்றையும் வேலி அடைத்து அவன் கையின் கிரியைகளை ஆசீர்வதித்து தேசத்தில் அவன் சம்பத்தை பெருக பண்ணின தேவன் பறந்து காக்கும் பட்சியாய் உங்களுக்கு ஆதரவாய் இருப்பார். பர்வதங்கள் எருசலேமை சுற்றிலும் இருக்குமா போல் அவர் உங்களை சூழ்ந்திருப்பார். தமது கரத்தின் நிழலினால் உங்களை மூடி மறைத்து பாதுகாப்பார். அதுதான் தேவனுடைய தயவு, பாதுகாப்பு என்கிற தயவு. தேவ தயவு நீ குணப்படும்படி நானும் என் வீட்டாரும் வென்றால் கர்த்தரையே சேவிப்போம். அந்த தயவு நம்முடைய முழு குடும்பத்திற்கும் ரட்சிப்பாய் மாறும். எரிகிற அக்கினி கடலுக்கு நம்மை நீங்களாக்கும். நித்திய ஜீவனை தருவார். பரிசுத்தம் உள்ள ஒரு சந்ததி என்பதை விளங்க பண்ணுவார். மட்டுமல்ல, இந்த யாத்துரையிலே 2024 எத்தனை சத்துருக்களுக்கு நேரிடுவதை கண்கள் காணலாம். வலது பக்கத்தில் 1000 இடது பக்கத்தில் 10,000 விழுந்தாலும் எதுவும் உன்னை அணுகாது. காரணம், வாதை உன் கூடாரத்தை அணுகாது, பொல்லாப்பு உனக்கு நேரிடாது. Nothing shall by any means hurt you. ஒன்றும் உன்னை சேதப்படுத்த முடியாது. No harm will overtake you. பொல்லாப்பு உனக்கு நேரிடாது. பவுலுக்கு சொன்ன அதே கர்த்தர் சொல்லுகிறார், இந்த பயணத்திலே நான் உன்னோடு கூட இருக்கிறேன். உன்னோடு கூட யாவருடைய ஜீவனையும் நான் பாதுகாத்து தயவு பண்ணுவேன். உள்ளம் கலங்காதீங்க. வியாதி பலவீனமோ ஏதோ ஒரு பயமோ பிள்ளைகளை குறித்த பயமோ பயப்படாதீங்க. தீர்க்காயுசு அவர் கையில் இருக்கிறது. என் நாளை உன் ஆயுசு நாட்கள் பெருகும் என்று சொல்லுகிறவருடைய கரம் இன்னைக்கு உங்களை ஆசீர்வதிக்கும். கடைசியாக ஆதியாகமத்தின் புத்தகம் 32ஆம் அதிகாரம் 10வது வசனத்திலே யாக்கோபு சொல்லுகிறான், ஒரு ஜெபத்தை ஏறெடுக்கிறான். அடியேனுக்கு தேவரீர் காண்பித்த எல்லா தயவுக்கும் சத்தியத்துக்கும் நான் எவ்வளவேனும் பாத்திரவான் அல்ல. ஒரு கோலும் கையனுமாக இந்த யோர்தானை விட்டு வெறும் கையனாக கடந்து சென்றேன். இன்றைக்கு 2 பரிவாரங்கள் உடையவனாய் மாற்றினீரே. செங்கல் வேண்டும் ஆனால் வைக்கோல் தரமாட்டேன் என்று சொல்லும் கொடிய பார்வோன் அல்ல. அன்றைக்கு மோசேக்கு ஆண்டவர் சொன்னார், யாத்ராகமத்தின் புத்தகம் 3ஆம் அதிகாரம் 21வது வசனத்தில், இந்த 430 வருட அடிமைத்தனம் முடிந்ததற்கு பிறகு இஸ்ரவேல் மக்கள் எல்லாருடைய கண்களிலும், அவர்கள் வாழ்ந்த இந்த எகிப்து தேசத்தின் மக்களுடைய கண்களிலே நான் தயவையும் இரக்கத்தையும் விளங்க பண்ணுவேன். அவர்கள் புறப்படும் பொழுது பொன்னோடும் வெள்ளியோடும் புறப்படுவார்கள். சிறைச்சாலை தலைவனுடைய கண்களிலே யோசேப்புக்கு தயவு கிடைத்தது. ஆதியாகமம் 39:29. ஆதியாகமம் 39 4வது வசனத்திலே அவன் முதலாவது எகிப்திலே அவன் பணிபுரிந்த அந்த போத்திபார் என்கிற மனிதன் அதிகாரியுடைய கண்களிலே தயவும் இரக்கமும் இருந்தபடியினால் அவன் அரண்மனையிலே அவனுடைய மாளிகையிலே அவனை அதிகாரியாக வைத்தான். தயவு. நெகேமியா அங்கே எருசலேமிலே அலங்கத்தை கட்ட புறப்பட்ட பொழுது அந்த நாளில் இருந்த ராஜா, நெகேமியா 2:18 சொல்லுகிறது, என் தேவனுடைய தயவுள்ள கரம் என் மேல் இருந்தபடியினால் ராஜா நான் கேட்டதை கொடுத்தார். எனக்கு அருமையானவர்களே, நன்மை காண்பிப்பவன் யார் என்று சொல்லி இன்னைக்கு இந்த உலகத்திலே அநேகர் அங்கலாய்த்து கொண்டிருக்கிறார்கள். சங்கீதம் 69, சங்கீதம் 4வது சங்கீதத்திலெல்லாம் பார்த்தீர்கள் என்றால் எனக்கு நன்மை காண்பிப்பவன் யார்? அநேகர் அங்கலாய்த்து கொண்டிருக்கிறார்கள். எனக்கு அருமையானவர்களே, என்னை தேற்றுகிறவன் உண்டோ, எனக்காக பரிதவிக்கிறவன் உண்டோ என்று காத்திருந்தேன், ஒருவனையும் காணவில்லை. ஆனால் ஆண்டவர் சொல்லுகிறார், நான் உன்னோடு கூட இருப்பேன், நான் உன்னை பெரிய ஜாதியாக்குவேன், உன்னை ஆசீர்வதிப்பேன், அதே போல சொன்னதை செய்யும் அளவும் உன்னை கைவிடுவதில்லை. அந்த ஆதியாகமம் 32:10 அடியேனுக்கு தேவரீர் காண்பித்த எல்லா தயவுக்கும் சத்தியத்துக்கும் நான் எவ்வளவேனும் பாத்திரவான் அல்ல. கோலும் கையனுமாக நான் கடந்து சென்றேன். 2 பரிவாரங்கள் உடையவனாய் என்னை ஆசீர்வதித்தேன். ஒரு நாள் தாவீது எல்லாவற்றையும் இழந்தான், பலனில்லாமல் போக மட்டும் அழுதான். ஆனால் கர்த்தருக்குள் தன்னை திடப்படுத்தின பொழுது ஒன்றும் குறைவுபடாமல் திருப்பிக் கொண்டான். நம்மை ஆசீர்வதிக்கிறவர், கைகளின் கிரியைகளை பிரயாசங்களை ஆசீர்வதிக்கிறவர், வெட்டு கிளிகளும் பச்சை புழுக்களும் முசுக்கொட்டை பூச்சிகளும் பட்சித்த வருஷங்களின் பலனை திரும்ப தருகிறவர், துன்பத்தை கண்ட நாட்களுக்கு சரியாக மகிழ்ச்சியாக்குகிறவர். என்னுடைய தயவு எல்லாவற்றையும் உனக்கு முன்னதாக கடந்து போக பண்ணுவேன். இந்த காலை வேளையிலே I will make all my goodness pass before you. காரணம் என்ன? அவர் எல்லார் மேலும் தயவுள்ளவர்.
உயிரோடு இருக்கிறவர்களுக்கும் மரித்தவர்களுக்கும் தயவு பண்ணுகிறவர் நம்முடைய ஆண்டவர். அவரிடத்திலே நாம் இந்த காலை வேளையிலே ஜெபிப்போமா? உங்கள் வாழ்க்கையிலே, உங்கள் பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலே, உங்கள் கைகளின் பிரயாசங்களிலே, உங்கள் ஊழியத்திலே, உங்கள் தனிப்பட்ட வாழ்க்கையிலே ஏதோ ஒரு விதத்திலே தேவனுடைய தயவு வர வேண்டும், கர்த்தருடைய ஆசீர்வாதம் என் பிள்ளைகள் மேல், குடும்பத்தின் மேல், கைகளின் பிரயாசத்தின் மேல், என் ஊழியத்தின் மேல் வர வேண்டும் என்று விரும்புகிறீர்களோ, இந்த தீர்க்க தரிசன சத்தம் மூலம் கர்த்தர் பேசுகிறார். I will make all my goodness pass before you. என்னுடைய தயவு எல்லாவற்றையும் உனக்கு முன்னதாக நான் கடந்து போக பண்ணுவேன். எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, இப்பொழுதும் தேவ தயவு நீ குணப்படும்படி உன்னை ஏவுகிறது. ஆண்டவரே, உம்மை அப்பா பிதா என்று கூப்பிட்டு உம்மை ஆராதித்து அந்த கிருபாசன தண்டையிலே தைரியமாக மகனாக மகளாக நிற்கக்கூடிய அந்த தயவு அப்பா, உம்முடைய விலையேற பெற்ற இரத்தத்தினால் எங்களை மன்னித்து மகனாக மகளாக மாற்றுகிற அந்த தயவு எங்கள் குடும்பங்கள் மேல் வரட்டும் ஐயா. ஆண்டவரே, எங்கள் குடும்பத்திலே யாரோ ஒருவர் ஆண்டவரே இன்னும் இந்த உலகத்திலே துன்மார்க்கமாக எரிகிற அக்கினி கடலுக்கு பாத்திரவானாய் இருக்கலாம். ஆனால் நித்திய ஜீவனை எங்களுக்கு விளங்க பண்ணுகிற தேவனே, உம்முடைய கல்வாரி அன்பு ஆண்டவரே அந்த குடும்பங்கள் மேல் வரட்டும். ஆண்டவரே, நீ சிலுவையில் சிந்தின விலையேற பெற்ற இரத்தத்தின் பெருந்துளிகள், உம்முடைய காயப்பட்ட கரத்தின் பிரசன்னம் ஐயா அந்த குடும்பங்கள் மேல் வரட்டும். உம்முடைய வலதுகரம் செய்யும் ரட்சிப்பின் வல்லமையை காணட்டும். நானும் என் வீட்டாருமோ வென்றால் கர்த்தரையே சேவிப்போம் என்கிற அனுபவம் இன்றைக்கு அவர்களுக்கு உண்டாகட்டும். ஆண்டவரே, ஆண்டவரே, நீர் எங்களுக்கு ஜீவனை தந்ததும் அல்லாமல் தயவையும் பாராட்டுகிறவர். உம்முடைய மிகுந்த பராமரிப்பினால் எங்கள் ஆவி காப்பாற்றப்படும். எத்தனை நெருக்கங்கள், போராட்டங்கள், தீங்குகள், ஆபத்துகள், கொள்ளை நோய்கள், மரண கண்ணிகள் வந்தாலும் எங்களை பாதுகாத்து எங்களை ஆயுசு நாட்களை பெருக பண்ணுகிறவர். எசேக்கியாவின் தேவன் சுகம் தருகிறவர் மாத்திரமல்ல, எங்கள் ஆயுசு நாட்களையும் பெருக பண்ணுகிறவர். எந்த தீங்கும் எங்களை துக்கப்படுத்தாதபடி இந்த ஆண்டு முழுவதும் அதற்கு விலக்கி பாதுகாத்து எங்கள் ஜீவன் உம்முடைய பார்வையிலே அருமையாய் விளங்க பண்ணுங்க ஐயா. தீங்கு துக்கப்படுத்தாதபடி எங்களையும் எங்கள் குடும்பத்தையும் பாதுகாத்துக் கொள்ளும்படி ஜெபிக்கிறோம். ஏதோ ஒரு நன்மைக்காக காத்திருக்கிறோம். ஆண்டவரே, ஆண்டவரே, நீர் எனக்கு காண்பித்த எல்லா தயவுக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறேன். நான் கோலும் கையனுமாக வெறும் தடியோடு இந்த யோர்தானை கடந்து வந்தேன். 2 பரிவாரங்கள் ராம் முழுவதும் பிரயாசப்பட்டு தோல்வியின் விளிம்பிலே இருந்த பேதுருவே 2 படகுகள் நிரம்ப ஆசீர்வதித்த அந்த தயவு உம்முடைய பிள்ளைகள் மேல் எந்தெந்த விதத்திலே, அவர்கள் குடும்பத்திலே, கைகளின் பிரயாசத்திலே, ஊழியத்திலே, பிள்ளைகள் வாழ்க்கையிலே அந்த நன்மை எந்தெந்த விதத்திலே விளங்க பண்ண வேண்டுமோ அந்த நன்மைகள் ஆண்டவரே தயவாய் வரட்டும். ரட்சிப்பு என்கிற தயவு, பாதுகாப்பு என்கிற ஒரு தயவு, ஆண்டவரே நன்மைகள், ஆசீர்வாதங்கள் என்கிற தயவு எல்லாம் இந்த நாளிலே உம்முடைய பிள்ளைகள் மேல் கடந்து வரட்டும். உம்முடைய காயப்பட்ட கரம், உம்முடைய விலையேற பெற்ற இரத்தத்தின் பெருந்துளிகள் உம்முடைய பிள்ளைகளை மூடி நிரப்பி ஆசீர்வதிக்கட்டும். நல்ல நாட்களை காண நல்ல செய்திகளை மாத்திரம் கேட்க கிருபை தாங்க. இயேசு இரட்சகர் இன்ப திருநாமத்தில் ஜெபிக்கிறேன் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென்.